வாங்க, இன்னைக்கு நாம கிறிஸ்தவத்தோட மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்துக்குள்ள போக போறோம். மத்தேயு 27. இயேசுவோட வாழ்க்கையோட கடைசி சில மணி நேரங்களை பத்தி ரொம்ப ஆழமா விவரிக்கிற ஒரு பகுதி. இது வெறும் வரலாறு மட்டும் இல்ல, இது தியாகம், துரோகம், அன்புன்னு பல உணர்வுகள் கலந்த ஒரு கதை. வாங்க, இதுல என்ன இருக்குன்னு ஒன்னொன்னு பார்க்கலாம். இந்த முழு பகுதியே நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டே பயணிப்போம். இதை வெறும் சரித்திர சம்பவமான மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை நாம தேடும்போது தான் இந்த கதையோட உண்மையான சக்தி நமக்கு புரியும். சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா அதிகாரத்தோட மையத்துல தான். கைது செய்யப்பட்ட இயேசுவ ரோமா ஆளுநரான பொந்தியு பிலாத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது ஒரு சாதாரண விசாரணை கிடையாது. இது அதிகாரம், பயம், அப்புறம் உண்மை, இது மூணுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டமே. அந்த ஒரு நாள்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை ஒரு தடவை பாருங்க. முதல்ல விசாரணை, அப்புறம் தீர்ப்பு, சிலுவையில் அறையிறது, மரணம், கடைசியா அடக்கம். இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஆழமான அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. இதுதான் நம்மளோட பயணத்துக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. இங்க பாருங்க, அதிகாரத்தோட அந்த இருண்ட பக்கத்தை நாம பாக்குறோம். மத தலைவர்களுக்கு அவங்களோட பதவியும் அதிகாரமும் தான் பெருசா இருந்துச்சு. அதுக்காக உண்மையே புறக்கணிக்க துணிஞ்சிட்டாங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக்கலாம். அதாவது, அதிகாரமும் பயமும் ஒன்னு சேரும்போது நீதி எவ்வளவு சுலபமா காவு கொடுக்கப்படுதுன்னு இது காட்டுது. இப்போ இந்த கதையோட ரொம்பவே சோகமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இயேசுவோட நெருங்கிய சீடர்கள்ல ஒருத்தனான யூதாஸ் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக அவரையே காட்டி கொடுக்கறான். இந்த ஒரு செயல் அவனோட மனசாட்சிய எப்படி துடிக்க வச்சதுன்னு நாம அடுத்து பார்க்க போறோம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். யூதாஸ் உணர்ந்தது குற்ற உணர்ச்சி மட்டும்தான், அதாவது செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறது. ஆனா உண்மையான மனந்திரும்புதல் அப்படி இல்ல. அது செஞ்ச தப்புக்காக வருந்தி கடவுளுக்கிட்ட திரும்பி மன்னிப்பு கேட்கறது. மூலத்தோட அடிப்படையில வெறும் குற்ற உணர்ச்சி ஒருத்தரையும் விடுவிக்காது. மனந்திரும்புதல் மட்டும்தான் உண்மையான விடுதலைய கொடுக்கும். பிலாத்து கேக்குறான், நீ யூதர்களோட ராஜாவா? அதுக்கு இயேசு அமைதியா பதில் சொல்றாரு. ஆனா மதத் தலைவர்கள் அடுக்கடுக்கா குற்றம் சாட்டும்போது அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருக்காரு. யோசிச்சு பாருங்க, மக்கள் கூட்டத்தோட கூச்சலுக்கும் அதிகாரத்தோட அழுத்தத்துக்கும் பயந்து நீதி எப்படி அமைதியாக்கப்படுது. சரி, இப்ப கதை அடுத்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகருது. அந்த காலத்துல பண்டிகை நேரத்துல ஒரு கைதிய விடுதலை செய்யற பழக்கம் இருந்துச்சு. பிலாத்தும் அந்த பழக்கத்தை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு தேர்வு கொடுக்கறான். இந்த தேர்வோட முரண்பாட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் எந்த தப்பும் செய்யாத இயேசு, இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குற்றவாளி பரபாஸ். இந்த தேர்வு அப்போ இருந்த மக்களோட மனநிலை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? ஆச்சரியமா இல்ல? அந்த கூட்டமும் பரபாச விடுதலை பண்ண சொல்லியும் இயேசுவ சிலுவையில அறைய சொல்லியும் கத்துனாங்க. ஒரு கூட்டத்தை எவ்வளவு சுலபமா தப்பான பாதைக்கு திருப்பி விட முடியும்னு சொல்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த இரத்தப் பழிக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பிலாத்து அடையாளத்துக்காக தன் கைய கழுவுறான். ஆனா என்ன, கைகளை கழுவுனதால மட்டும் அவனோட பொறுப்பு போயிடுமா என்ன? அநீதிக்கு துணை போறதும் அநீதிதானே? தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் ரோம படை வீரர்கள் இயேசுவை கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை அவமானப்படுத்துறத ஒரு விளையாட்டாவே மாத்திட்டாங்க. ராஜாவை போல கிண்டல் பண்ணி முள்ளால ஒரு கிரீடம் செஞ்சு தலையில வச்சு அடிச்சு அவரை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஆனா மூலத்தோட போதனைப்படி இந்த ஒவ்வொரு அவமானத்தையும் இயேசு எப்படி ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? கோபத்தையோ பழிவாங்கிற உணர்வையோ காட்டல. அதுக்கு பதிலா அளவே இல்லாத தாழ்மையையும் சகிப்புத்தன்மையும் தான் காட்டினாரு. இப்போ நாம இந்த கதையோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம். இயேசுவ சிலுவையில அறையறதுக்காக கொல்கோதான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கொல்கோதா, அதாவது மண்டை ஓட்டின் இடம்னு அர்த்தம் வர்ற அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. அங்க 2 குற்றவாளிகளுக்கு நடுவுல இயேசுவ சிலுவையில அறையறாங்க. உடம்புல அவ்ளோ வலி இருந்தாலும் அவர் தன்னோட தியாக பயணத்தை அமைதியா தொடர்ந்தாரு. இயேசுவோட உயிர் பிரியுற அந்த நொடி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தேசம் முழுசும் இருள் சூழ்ந்துடுச்சு. இயற்கையே அந்த துக்கத்துக்கு சாட்சியா நின்ன மாதிரி ஒரு சூழல். கதையோட உச்சக்கட்டம் நெருங்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு நடக்குது. தேவாலயத்துல பரிசுத்த இடத்த மத்த இடத்திலிருந்து பிரிச்சு வச்சிருந்த பெரிய திரை மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சு தொங்குது. இந்த கிழிஞ்ச திரை சும்மா ஒரு துணி இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அடையாளம். அதுவரைக்கும் கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல இருந்த தடை அந்த நொடியில நீக்கப்பட்டுடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமே விசுவாசத்தோட யார் வேணும்னாலும் நேரடியா கடவுளை அணுகலாம் அப்படிங்கிறது தான். சரி, சிலுவையில நடந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இயேசுவ பின்பற்றினவங்களோட செயல்களை பத்தி இப்ப பாப்போம். அவங்களோட விசுவாசம் அந்த இருண்ட நேரத்துல ரொம்பவே சோதிக்கப்பட்டுச்சு. பல ஆண் சீடர்கள் பயந்து ஓடிப்போனப்ப இந்த பெண்கள் மட்டும் தைரியமா சிலுவைக்கு பக்கத்திலேயே நின்னாங்க.
இது நமக்கு என்ன காட்டுது? ரொம்ப இருண்ட வேதனையான நேரத்துல தான் உண்மையான விசுவாசமும் அன்பும் சோதிக்கப்பட்டு பிரகாசமா தெரியும். இயேசுவோட உடல் மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டது. ஆனா மத தலைவர்கள் பயந்து போய் கல்லறைக்கு காவல் வைக்க சொன்னாங்க. மூலத்தோட அடிப்படையில பார்த்தா இப்படி காவல் வைக்கப்பட்ட அந்த கல்லறை தான் பின்னால நடந்த உயிர்த்தெழுதல் அற்புதத்துக்கு ஒரு முக்கியமான சாட்சியா மாறுச்சு. அப்போ இந்த முழு அத்தியாயத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? அதிகாரம் எப்படி நீதிய பாதிக்கும், உண்மையான மனந்திரும்புதல்னா என்ன, தியாகத்தோட சக்தி, அப்புறம் துன்பத்துக்கு நடுவுலயும் உறுதியா நிக்கிற விசுவாசம்னு இப்படி பல ஆழமான பாடங்களை இது நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வருவோம். துரோகம், அநீதி, வலி, இது எல்லாம் தான் இந்த சம்பவங்களோட மேலோட்டமா தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி இது எல்லாமே எப்படி ஒரு தெய்வீக திட்டத்தோட பகுதியா, மனித குலத்து மேல காட்டின உன்னதமான அன்போட வெளிப்பாடா மாறுச்சு? இந்த கேள்விக்கான பதில தேடுறது தான் மத்தேயு 27 நமக்கு கொடுக்கற பயணம். இயேசு ராஜா, அன்பின் ராஜா, உலகம் காக்க வந்த ராஜா, வேதனை தாங்கி சிலுவை